மாம்ச எண்ணமும் நீதிமானும். வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தின் 6வது வசனமும் 10வது வசனமும். நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வாய்களை திறந்து சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க திருப்தி அடைவீங்கன்னு சொல்லி, பரலோக ராஜ்யம் உங்களுடையதுன்னு சொல்லி ஆண்டவர் நீதிமான்களுக்கு அவர் சொல்லுகிறார். நீதியின் மேல் பசியாய் தாகமாய் இருக்கிற, நீதியின் நிமித்தமாய் துன்பப்படுகிற, தியாகமான வாழ்க்கையை வாழ்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் திருப்தி அடைவீர்கள், பரலோக ராஜ்யம் உங்களுடையதாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் உங்களுடையதாக இருக்கும் அப்படின்னா பூமியிலும் பரலோகத்துக்குரிய மகிமையிலே வாழும்படியாய் கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். அந்த நல்ல ஆண்டவருடைய நாமம் எப்போதும் மகிமைப்படட்டும். பாருங்க, இந்த நாளில் நீதிமானை சந்திக்கும் மாம்ச எண்ணத்தை குறித்து கொஞ்சம் பார்க்கணுங்க. நீதிமானை சந்திக்கும் மாம்ச எண்ணம். இந்த மாம்ச எண்ணங்கள் சாதாரணமாக நம்ம நினச்சிடக்கூடாதுங்க. வேதத்தில் பல விஷயங்கள் இந்த மாம்சத்தை குறித்து, மாம்ச எண்ணத்தை குறித்து நாம் அநேக செய்திகளை கேட்டிருக்கிறோம், வசனங்களை நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம். மறுபடியும் நாம் இதை தியானிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த மாம்ச எண்ணத்தோடு கூட உள்ள ஒரு போராட்டத்தில் மனுஷன் ஆண்டவர் நினைக்கிறபடி உள்ள ஒரு ஜெயத்தை, ஒரு நல்ல மகிமையான வாழ்க்கையை வாழ வேண்டும். ஆமென். இதான் விஷயம். பாருங்கள், இந்த நீதிமானை சந்திக்கிற மாம்ச எண்ணங்கள் எல்லாம் அவனை மூழ்கடிக்கவும், என்னது, அவனை மூழ்கடிக்கவும், அவனை அந்த சிந்தை என்ன நினச்சிருக்கிறதோ அதன்படி அவனை மாற்றவும் படு வேகமாக செயல்படுகிற ஒரு காலத்தில் தான் இன்றைக்கு இருக்கிறோம். ஆமாவா இல்லைங்களா? ஆமாவா இல்லைங்களா? மாம்ச சிந்தை ஒரு மனுஷனை சந்திக்குது அப்படின்னு சொன்னால், அது என்ன நினச்சிட்டு வருதோ, அது என்ன காரியத்தோடு கூட இருக்குதோ அதன்படியே அவனை மாற்ற அது படு வேகமாக செயல்பட்டு வருகிறது. இதனால் இந்த நாட்களில் இந்த படு வேகமாய் செயல்படுகிற மாம்ச எண்ணத்தோடு நீதிமான்களாக அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் மிகுந்த ஜாக்கிரதையாக அந்த பொல்லாத மாம்சத்தை விட நாம் ஞானமுள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், இந்த போராட்டங்களை நாம் எங்கெல்லாம் பார்க்குறோம்? வீட்டில் பார்க்குறோம், நம்ம பிள்ளைகள்கிட்ட பார்க்குறோம், நண்பர்கள் நடுவில் பார்க்குறோம், உறவுகளிடத்திலே பார்க்குறோம், எங்கெல்லாம் ஐக்கியம் இருக்குதோ அங்கெல்லாம் பார்க்குறோம். ஏன் வேதனையான ஒரு காரியம்னு சொன்னால் சபைக்குள்ளேயும் பார்க்குறோங்க. ஆமாவா இல்லைங்களா? பாருங்கள், பிள்ளைங்க பெற்றோரை பகைக்கிறாங்க, மாணவர்கள் ஆசிரியரை பகைக்கிறாங்க, சகோதரிகளுக்குள்ளே போராட்டங்கள், வெகு நாட்களாக இருந்த நல்ல ஐக்கியங்கள் எல்லாம் பாழாகிறது, நண்பர்கள் பிரிந்து போகிறார்கள், கணவன் மனைவிக்கு இடையில், சபை என்னும் குடும்பத்தில்னு சொல்லி பல இடங்களில் நாம் பார்க்கிறோம். நீதியை பாழாக்கும்படியாக மாம்ச எண்ணங்கள் படு வேகமாக செயல்பட்டு அது மிகுந்த பெரிய ஒரு சேதத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சேதம் நமக்கு உண்டாகாதபடிக்கு தேவனுடைய செட்டைகளின் மறைவிலே நாம் மறைக்கப்பட கர்த்தர் இந்த நாளில் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இங்கே உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருத்தரையுமே மாம்ச எண்ணங்கள் சந்தித்து அது நினைக்கிறபடி நம்மை செய்ய வைக்க பார்க்கும்போது நீங்கள் தைரியமாக இருங்க. அது உங்களை எப்பேற்பட்ட விதத்தில் தந்திரமாய் செயல்பட்டாலும் சரி, நீங்கள் அதிலே சிக்கிக்கொள்ளாதபடிக்கு தேவனுடைய செட்டைகளின் மறைவிலே நீங்கள் இருக்கிறபடியால் அற்புதமாய் அவர் நம்மை பாதுகாத்து நடத்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். பாருங்க, வேதத்தில் இந்த மாம்ச எண்ணத்தை குறித்து மூல பாஷை சில விஷயங்களை சொல்லுதுங்க. அந்த மூல பாஷையில் நம்ம வாசிக்கும் போது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், தேவனுடைய தாக்கம் இல்லாத மனிதனுடைய இயல்பு என்ன? ஆண்டவருடைய தாக்கம் இல்லாத மனுஷனுடைய இயல்பு. இப்போது ஒரு இடத்துல ஒரு
குழந்தைக்கு அவங்க பெற்றோர் ஒரு விஷயத்தை சொல்லி அந்த குழந்தை செய்கிறதுக்கும் தானாக அந்த குழந்தை செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்காதுங்களா இல்லைங்களா? பெற்றோருடைய தாக்கத்துக்கும் பெற்றோருடைய தாக்கம் இல்லாததற்கும் வித்தியாசம் இருக்கும், கட்டாயமாக இருக்கும். அப்போது இந்த இடத்துல மாம்ச எண்ணத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, தெய்வீக தாக்கமின்றி மனித இயல்பின் மண்ணான சுபாவம், அது பாவத்திற்கு சாய்ந்து கொள்ளும், அது தேவனுக்கு எதிர்த்து நிற்கும். எப்படி பாவத்திற்கு அது சாய்ந்து கொள்ளுமா, தேவனுக்கு அந்த மாம்ச எண்ணம் எதிர்த்து நிற்குமா? அதே போல் இன்னொரு அர்த்தமும் சொல்லப்படுது, விழுந்து போன மனித இயல்பில் வேர்கொண்ட சிந்தை. எப்படிங்க? விழுந்து போன மனித இயல்பில் வேர்கொண்ட சிந்தையாம் இந்த மாம்ச எண்ணம். ஷார்க்ஸ் அப்படின்றது முதல் வார்த்தையினுடைய அர்த்தம். இந்த இப்போ விழுந்து போன மனித இயல்பின் வேர்கொண்ட சிந்தைக்கு கிரேக்க வார்த்தை என்ன சொல்லுதுன்னா ஃப்ரெனோமா அப்படின்னு சொல்லி வார்த்தை சொல்லுதுங்க. இப்போது இதில் இன்னும் கொடுமையாக ஒரு காரியத்தை வேதம் சொல்லுது. இது எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால், பகை மனப்பான்மை கொண்டதான். எப்படிங்க? பகை மனப்பான்மை கொண்டது. எசேக்கியேல்ல ஆண்டு 25 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 25ஆம் அதிகாரத்தில் இந்த அம்மோன் புத்திரர்களை குறித்து சில விஷயங்களை பேசுவார். டேய், நீ உன் மாம்ச எண்ணத்தினால என் ஜனங்களை நீ என்னெல்லாம் பண்ணன்றதை நான் பார்க்காமலையா? இல்லை, நான் பார்த்தேன். அங்கே ஆண்டு சொல்வார், நீ இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக கை கொட்டினதையும் நான் பார்த்தேன், உன் காலால் தட்டி விட்டதையும் பார்த்தேன், வர்மம் வச்சதையும் நான் பார்த்தேன், நீ ஆகடியம் பண்ணதையும் நான் மறக்கலைன்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல அம்மோன் புத்திரனை பார்த்து சொன்னார். மாம்ச எண்ணத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஒருவேளை நீதியாய் நீங்கள் ஆண்டவருக்கு வைராக்கியம் பாராட்டி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே மாம்சம் என்னன்னு சொல்லி இன்றைக்கி விசேஷமாய் சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, நமக்குள்ளே உள்ள மாம்ச எண்ணத்தை நான் குறிப்பிடலைங்க, வெளியிலே. இன்றைக்கி சபைக்கு ஒரு தெளிவு இருக்குது, வேதத்தை வைராக்கியமாய் பிடித்திருக்கிறவர்களுக்கு ஒரு தெளிவு இருக்குது. மாம்ச சிந்தை எது, தெய்வீக சிந்தை எது, தேவன் அனுமதித்தது அனுமதிக்காதது எதுன்னு சொல்லி சபைக்குள்ளாக, அதாவது சத்தியத்திற்குள்ளாக இருக்கிறவனுக்கு தெரியுதுங்க. ஆனால் எதில் நாம் மிஸ் ஆகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த மற்ற மாம்ச சிந்தை, அதாவது வெளியிலிருந்து வருகிற மாம்ச சிந்தையினால் சில சமயம் நாம் விழுந்து போகிறோம், சில சமயம் நாம் துக்கப்படுகிறோம், சில சமயம் நாம் பாதிக்கப்படுகிறோம். இந்த நாளில் இப்படிப்பட்ட பாதிப்பு, துக்கம், வெட்கம் நமக்கு உண்டாகாதபடிக்கு இந்த பகை மனப்பான்மையை கொண்ட அந்த எண்ணத்தை மேற்கொள்ளும்படியாக கர்த்தர் நம்முடைய சிந்தையை பலப்படுத்தும்படியாய் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுவார், அம்மோன் புத்திரனே, உனக்கு விரோதமாக நான் இன்னைக்கு என் கையை நீட்டுறேன் பார், உன்னை சாதிகளுக்கு கொள்ளையாக ஒப்பு கொடுத்து, உன்னை ஜனங்களுக்குள்ளே வேறற்று போக பண்ணி, உன்னை தேசங்களுக்குள்ளே அழித்து, உன்னை நிர்மூலமாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் தன் ஜனத்தை துக்கப்படுத்தின, தன்னுடைய சொந்த எண்ணங்களாலே அவமதித்த தன்னுடைய ஜனத்துக்கு ஆதரவாக இந்த இடத்திலே பேசினார். ஆமென். வெளியிலே உள்ள மாம்ச சிந்தை, எத்தனையோ பொல்லாத சிந்தைகள் நம்மை துக்கப்படுத்தினதை பார்த்த தேவன் சும்மா இருப்பது இல்லை. நம்மை வேதனைப்படுத்தின அந்த மாம்ச எண்ணங்களுக்கு இன்றைக்கு ஒரு பதிலை தேவன் கொடுக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு பதில் தான் நாம் இன்றைக்கு வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இதோ உனக்கு நேராக, அந்த பொல்லாத மாம்ச சிந்தைக்கு நேராக தேவனுடைய கை நீட்டப்படுகிறது. ஹல்லேலூயா! வாயிலை திறந்து சொல்லுவோம், ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சேதப்படுத்த நினைத்த அந்த பொல்லாத மாம்ச சிந்தை, வெளியிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த மாம்ச
சிந்தையை மேற்கொள்ளும்படியாக அந்த தேவனுடைய கரம் இன்றைக்கு நமக்கு ஒத்தாசையாக நிற்கிறது, நமக்கு ஒத்தாசையாக நிற்கிறது. அந்த வேதனைப்படுத்தின மாம்ச சிந்தையை தேவனுடைய கரம் இன்றைக்கு நீட்டுகிறபடியினாலே அங்கே ஒரு ஜெயத்தை காண கர்த்தர் கிருபை செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பாருங்க, மாம்சம் பொல்லாதது, ஆனால் ஆண்டவருடைய அழைப்பின்படியான அந்த நீதி எப்பேற்பட்ட ஒரு விசேஷமான வாழ்க்கைன்றதை நம்ம பார்க்கணுங்க. இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்த அந்த மலை பிரசங்கத்திலே உள்ள ஒரு வசனத்தில் நாம் வாக்குத்தத்தத்தை பெற்றோம். அதே மலை பிரசங்கத்தில் உள்ள வசனத்தை தான் நம்ம இன்றைக்கி தியானிக்கிறோம். நீதியின் மேலே பசியாக இருக்கிறவனுக்கும் நீதி நிமித்தமாக துன்பப்படுகிறவனுக்கும் நான் என்னெல்லாம் செய்கிறேன்றத ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இங்கே பிரசங்கத்தில் நீங்கள் கேட்காத பல விஷயங்களை நீங்கள் உங்கள் ஜெபத்தில் அமரும்போது கர்த்தர் உங்களோடு கூட நேரடியாக இடைப்படுவாராக. ஹல்லேலூயா, ஆமென். நீதிமான், நீதி அப்படின்ற அந்த மூல பாஷையில் செதேக் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தைங்க. எபிரேய வார்த்தையில் அந்த செதேக்ன்ற அந்த வார்த்தையில் தேவனே நீதியின் ஆதாரமும் அளவுகோலுமாய் இருக்கிறார். ஆமென். எப்படியா? தேவனே நீதியின் ஆதாரமும் அளவுகோலுமாய் இருக்கிறார். அப்புறமா சாத்திக் அப்படின்ற இன்னொரு எபிரேய வார்த்தையில் ஒரு நபர் தேவனுடன் சரியான உறவில் இருக்கிறார் அப்படின்றதுக்கு தான் அந்த வார்த்தையா நீதிமான் அப்படின்றது. ஆமென். பாருங்க, ஆண்டவருக்கு ஒரு அளவு இருக்குது, ஆண்டவர் கையில் ஒரு அளவு இருக்குது. அவர் ஆதாரமாக எக்ஸாம்பிளாக இருக்கிறார். அந்த எக்ஸாம்பிளை போல அவர்கிட்ட இருக்கிற அளவின்படி எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை, எந்த ஒரு மனுஷனுடைய இருதயம் இருக்கிறதோ அவன் நீதிமானாக இருக்கிறான் என்று சொல்லி அற்புதமான இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பதாக நமக்கு ஒரு சரியான நிலை இருந்துச்சுன்னு சொன்னால் நீதி அறிவிக்கப்படும். ஆமென். என்னது? நீதி அறிவிக்கப்படும். வெறும் வார்த்தையாய் மற்ற மனுஷர்கள், மற்ற ஊழியக்காரர்கள் அல்லது நாம் பார்க்கிற மனுஷர்கள் யாரும் நமக்கு இவன் நீதிமான் என்று சொல்லுகிறதை பார்க்கிலும் தேவனுடைய வாய் சொல்ல வேண்டும், இவன் நீதிமான். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர்கள் நீதி மான்கள் என்று சொல்லி தேவனுடைய வாய் சொல்ல வேண்டும். அதுதான் இந்த இடத்துல கிரேக்க வார்த்தை சொல்லுது. திக்கையோ ஷுனே அப்படின்ற அந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவருடைய வாய் அறிவிக்க வேண்டும். ஆண்டவருடைய வாய் அறிவிக்க வேண்டும் நீ நீதிமான் என்று சொல்லி. அதுதான் பவுல் தன்னுடைய ரோமரில், கலாத்தியரில் அவர் குறிப்பிடுறாரு. இயேசு கிறிஸ்துவில் விசுவாசத்தின் மூலம் தேவன் நம்மை நீதிமான்களாக அறிவிக்கிறார். ஆமென். அவரால் அறிவிக்கப்பட்ட மனுஷன் அந்த நீதிமானாய் அவன் வாழ்கிறான். ஆமென். அப்போது நாம் அவர் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசமும் அவருக்காக ஓடுகிற அந்த நீதியின் வாழ்க்கையும் நமக்கு இந்த நாட்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன்னா அந்த பொல்லாத மாம்ச எண்ணங்கள் நமக்கு விரோதமாக படு வேகத்திலே செயல்பட்டு வருகிறது. அவைகள் எப்படி பயங்கர வேகமாய் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறது. பாருங்க, இந்த ஒரு சிந்தை வேணுங்க. ஆதாமில் நாம் என்பது மாம்சம், கிறிஸ்துவில் நாம் என்பது நீதி. ஆமென், ஆமென். எப்படி? ஆதாமில் நான் அப்படின்னு சொன்னால் நாம் இன்னும் மாம்சத்தில் தான் இருக்கணும்னு அர்த்தம். கிறிஸ்துவில் நாம் அப்படின்னு சொல்லி என்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு மாற்றத்தை அடைகிறதோ அந்த வாழ்க்கை தான் நாம் நீதிமான் அப்படின்றத நாம் பெற்றுக்கொள்ள முடியும்.